அக்கா வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்களுடைய காளையுடைய பேரு, உங்க பேரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்னோட பேர் மாலதி. இந்த வருஷம் பாலமேடு தானே, பாலமேடு கலெக்டர் தான். 2-3 வருஷமாவே நாங்கள் அவுத்துட்டு தாங்க இருக்கோம். காலை பேர் கருப்பு. கருப்பு. இந்த வருஷம் வந்து இது 3வது வாடி இருக்கு. இல்ல, இது 3வது வாடி தான். ஆனா எதுலயுமே ரிசல்ட் நல்ல தரமா கொடுப்பா. இதோட திமிழ் வந்து இந்த காளைக்கு ரொம்ப பெருசா இருக்கே. இது என்ன வகையான மாடு? இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? மரமாடு, தேனி மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இதோட சேர்ந்தது. அது வந்து சரி, இது நீங்க வீட்டுல வளர்க்குறீங்கல்ல, நீங்க லேடிஸா சேர்ந்து வளர்க்குறீங்கல்ல, இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ்லாம் இருக்கு? உங்ககிட்ட பாசமா இருப்பாரா? இவருக்கு என்ன மாதிரியான தீனி எல்லாம் போடுவீங்க? எல்லாமே நார்மலா தாங்க கொடுப்பா. பிஸ்கட் எல்லாமே கொடுப்பா. நின்றுவானா நின்றுவா, அதை விட்டு நம்மள போக மாட்டான். நம்மளை தவிர வேற யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள முட்டை போவா. இங்கே நில்றானா இப்படியே நிக்கும். வேற யாரு வந்தாலும் வெறுக்க ஆரம்பிச்சிருவா. நீங்க சொல்ற ஏதாவது கேட்பாரா? கேக்குங்க. இப்ப இங்கே நில்றானா நின்றுவேன். இதை விட்டு அங்கிட்டும் போகாது, அப்படியே பேசாம நிக்கும். நம்ம என்ன சாப்பிடுறோமோ, பிஸ்கட் சாப்பிடுறோமா, அதையும் கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டு இங்கே நிற்பா. எந்ததையும் வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம சொல்றத அப்படியே கேட்பா. இப்ப நீங்க வாடி வாசலுக்கு இன்னும் போல புறவாடிக்கு. நீங்க புறவாடி போனதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு படபடப்பா இருக்குமா? இல்ல என்ன யோசிப்பீங்க? என்னடா இன்னும் போலையா, ஒரு பதட்டத்தோட இருக்க. நெருங்க இன்னும் கொஞ்சம் ஒரு இதா இருக்கு, தைரியத்தோட இருக்க. எப்படினாலும் போன வருஷம் அவுத்த மாதிரி இந்த வருஷம் தைரியத்தோட வெற்றியோட ஜெயிச்சு வருவோம்னு ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு வந்துருங்க. நீங்க எத்தனை பேர் இங்க வீட்டுல இருந்து போவீங்க? இங்க இருந்து நானு, பாப்பா, அண்ணே எல்லா பேரும் மொத்தமா போவாங்க. மாமா கூட வராங்க. இந்த வருஷம் அவங்க தான் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் எல்லா பேரும் மொத்தமா போய் நல்லபடியா ஜெயிச்சு அப்படியே கப் இதோட வாங்கிட்டு வரணும், பிரைஸோட வாங்கிட்டு வரணும் இது பண்ணிருக்கோம். நீங்க வாடி வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த சைடு வந்துருவீங்கல்ல, ஓனர்லாம் இந்த சைடு வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அவரை? டே கருப்புங்க வாடா அப்படின்னா திரும்பி இப்படி பாத்துட்டு இப்படி லுக்கு விட்டுட்டு அவங்க போயிருவாங்க. இந்த கொடி கம்ப தாண்டி அங்கிட்டும் போகாது, அப்படியே நின்றுக்குருவாங்க. அங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எப்படி எல்லாம் தட்டி கொடுப்பீங்க? இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறப்ப டே நல்லா பண்ணிருடா, எப்படியாவது இது பண்ணிருடா அப்படிலாம் சொல்லுவோம். நீங்க என்ன சொல்லி கூட்டு வருவீங்க கருப்பு? நம்மளும் மாடு பிடிக்கிறவங்களுக்கு காயம் படக்கூடாது, நம்மளுக்கு சேதாரம் இல்லாம பத்திரமா வாடா, பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல இறக்கி விடுறா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து உங்க போறதுக்கு முன்னாடி, இவர் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆல் தி பெஸ்ட், நம்ம இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்க்குலாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட பாஷையில இவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கருப்பா எதுவும் இது பண்ணாத, நல்லபடியா செய்யிட்டு வந்து ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமா இழுத்துட்டு போயிருவாங்க. எப்பவுமே அவர் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கா. அவர் சப்போர்ட் இல்லாம நாங்க இந்த இடத்துக்கு நாங்க வரல. எப்பவுமே அவர் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு.